1 4 7 10 1 5 9 எப்படி வருகிறதோ அதை போலவே பெருங்கோணம் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய வகையில 1 4 7 10 வந்துடும். இந்த 1ஆம் பாவகம் லக்னத்திற்கும் கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் பொதுவான அமைப்பு. சரி, இந்த அமைப்புல பெருங்கோணம் என்கின்ற இந்த 9ஆம் வீடும் பெருங்கேந்திரம் என்கின்ற இந்த 10ஆம் வீடும் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறார்களோ அவர் செயல் திறமையோடு அதிர்ஷ்டத்தையும் கொண்டவராக இருப்பார். பெருங்கோணமாகிய இந்த பாக்கிய வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் வீடு அதிர்ஷ்ட வீடு, அது அதிர்ஷ்டம்னு போட்டுக்கலாம். அதிர்ஷ்டம் இந்த 9ஆம் வீடு. 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 10ஆம் வீடு பெருங்கேந்திரம் வந்து செயலை குறிக்கும். செயல் பெருங்கேந்திரம். அப்ப 9ஆம் பாவகம் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறதோ அவர் செயல் திறமை கொண்டவராக இருந்தால் அதிர்ஷ்டம் சற்று கூடுதலாக அமைந்து அந்த 9ஆம் பாவகாதிபதியும் அந்த 9ஆம் பாவகமும் செயல்படும் பொழுது வாழ்க்கையில செயல்படும் தசாபுக்தி அமைப்புகள்ல செயல்படும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு உயர்நிலை அமைப்பை அடைகிறார் அப்படிங்கிறதாங்க உண்மை.